அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இன்று சொர்க்கத்தை பற்றி காணப்போகிறோம். அல்லாஹு தஆலா ஈமானுடையவர்களுக்கு மட்டும் படைக்கப்பட்ட இடமே சொர்க்கமாகும். சொர்க்கம் என்பது மிகவும் இன்பம் தரக்கூடிய இடமாகும். அதில் விதவிதமான பாக்கியங்கள் இருக்கும். அவை ஒருபோதும் அழிந்து போகாது. அன்புள்ளம் கொண்டவர்களே, சொர்க்கத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி கற்களால் கட்டப்பட்ட மாளிகைகள் இருக்கும். பால், தேன், பரிசுத்தமான தண்ணீர் மற்றும் உயர் ரக கலப்படமற்ற மதுபானங்களை கொண்ட ஆறுகள் அதில் ஓடிக்கொண்டிருக்கும். விதவிதமான பல வர்க்கங்கள் மற்றும் கடை வீதிகள் இருக்கும். அந்த கடை வீதியில் சொர்க்கவாசிகள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள். அவர்களின் உள்ளங்களில் குரோதம், விரோதம், பொறாமை முதலான தீய குணங்கள் அறவே இருக்காது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாரோ அவர் எப்போதும் அதிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார். அவர் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ளது, ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனச்சோலைகளை வாக்களித்துவான். அவற்றின் கீழ் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்புள்ளம் கொண்டவர்களே, சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கும் என்றால், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனின் உள்ளத்திலும் உதித்திராத பாக்கியங்கள் கிடைக்கும். இவை தவிர அல்லாஹ்வின் அளவில்லா கருணையால் சொர்க்கவாசிகளுக்கு இன்னும் 2 பாக்கியங்கள் கிடைக்கும். அவை இவ்வுலகத்தில் எவருக்கும் கிடைத்திருக்காது. ஒன்று, சொர்க்கத்தில் சொர்க்கவாசிக்கு அவர் ஆசைப்பட்டதெல்லாம், விரும்பியதெல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். இரண்டாவதாக, அல்லாஹு அக்பர், சுவனவாசிகளுக்கு அல்லாஹ்வை நேரில் காணும் பாக்கியம் கிடைக்கும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைக்கவில்லையானால் அவர் எத்தனை பெரிய அமல்களை செய்திருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்லவே முடியாது. என்றாலும் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மக்களை தனது அருளினால் சொர்க்கத்தில் நுழைய செய்து அவர்களின் அமல்களுக்கு ஏற்றவாறு பதவி உயர்வுகளை வழங்குவான். அவற்றில் மிக பெரிய பதவி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனமாகும். அன்புள்ளம் கொண்டவர்களே, முஸ்லிம்கள் ஆகிய நம்மவர்களின் கொள்கை என்னவெனில், சுவனம் இப்போதும் இருக்கிறது, இனி எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அது பற்றி குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் அனைத்தும் உண்மையாகும். கண்ணியமிக்கவர்களே, முஸ்லிம்கள் ஆகிய நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து மறைத்து உயர்ந்த சுவனத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.